எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோ நம்ம வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி வந்து சுகர்னால கிட்னி எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக டயபெட்டிக் நெஃப்ரோபதினா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாட்பட்ட சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுட்டே இருக்காங்க. நார்மலாக சுகர் வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தா 200 கீழே தான் இருக்கணும். 200 மேலே ஒரு நாளுக்குள்ள வச்சுட்டே இருக்காங்கன்னா அது கிட்னியை போய் கிட்னி உள்ள இன்னர் ஸ்ட்ரக்சர், உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்னென்ன அறிகுறி இருக்கும்? காலைல தூங்கி எழுந்த உடனே முதல்ல அவங்க பண்ணுற காரியம் கண்ணாடியில் போய் பார்க்கணுங்க. கண்ணாடியில் பார்க்கும்போது முகம் வீக் இருக்கும், முகம் வீக் அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் வீங்குதுனாலே கிட்னி அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, கிட்னி டயபெட்டிக் பேஷண்ட்னு அர்த்தம். அடுத்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சு வாங்குதுன்னுவாங்க, எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னுவாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டதெல்லாம் வாமிட் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடிக்கடி யூரின் வருதுன்னு சொல்லுவாங்க. கை கால் வீக்கமும் அதோட அறிகுறி தான். என்னென்ன டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து யூரின் அல்புமின் டெஸ்ட் ஒன்று இருக்குங்க. யூரின் அல்புமின் டெஸ்ட்னா யூரினில் புரத சத்து ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதில் வந்து வேல்யூஸ் இருக்குது. 30 to 30 மில்லிகிராம் 300 மில்லிகிராம் இருந்தால் மைக்ரோ அல்புமினூரியான்வாங்க. அதுதான் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. அப்படி இருக்கும் போதே நீங்கள் டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி உங்களுக்கு கிட்னி வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வந்து இன்னொரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது, யூரியா கிரியேட்டின் சொல்லுவாங்க. நம்ம வந்து உப்பு சத்துன்னு சொல்லுவோம். அந்த யூரியா கிரியேட்டின் வேல்யூஸ் வந்து அதிகமாக போச்சுன்னா அதுவும் வந்து கிட்னி எஃபெக்ட் ஆனதை நம்ம அதை வச்சு கண்டோம். எவ்ரி இயர் ஒரு வருஷமும் கிட்னிக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நல்லது. இதுக்கு எப்படிங்க ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படிங்க தடுக்கிறது, நம்ம கிட்னி எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஸ்மோக் பண்ணக்கூடாது, சுகர் டேப்லெட்ஸை ரெகுலராக போடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிட்னி அஃபெக்ட் ஆகுது நம்ம காப்பாற்றிக்கலாம். இது எப்படிங்க வந்து நம்ம ப்ரிவென்ட் தடுக்கிறது அப்படின்னா, சால்ட்டை வந்து குறைச்சி சாப்பிடணும். 2 கிராம் கீழே தான் சால்ட் சாப்பிடணும். ப்ரோட்டீன்ஸ் புரத சத்து 40 கிராம்ஸ் கீழே தான் சாப்பிடணும். தண்ணி 1 லிட்டர் கீழே தான் குடிக்கணும். அப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸையாவது ஃபாலோ பண்ணணும். அது பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கிட்னி வந்து எண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்புறம் டயாலிசிஸ் தான் பண்ணணும். டயாலிசிஸும் ரொம்ப நாள் பண்ண முடியாது, கிட்னியை தான் மாற்றணும். கிட்னி வந்து கிடைக்காது. அதனால டேக் கேர். நம்மளோட கிட்னியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. எல்லோரும் கிட்னியை வந்து சேஃபாக வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.